ஹாய், உருளைக்கிழங்கு வறுவல் பாருங்கள். வறுவல் பண்ணுறது எப்படின்னா, நல்லா ஒரே சேமாக நல்லா கிழங்கா பெருசு பெருசாக பார்த்து எடுத்துக்கணும். அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள். நீளமாக கட் பண்ணி அதுக்கு மிளகாப்பொடி, குழம்பு மிளகாப்பொடி தான் போட்டிருக்கோம். நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடி தான். அது போட்டு கொஞ்சம் சால்ட், உப்பு, மிளகாப்பொடி போட்டதும் கொஞ்சம் சால்ட்டு, பாருங்கள் சால்ட்டு, சால்ட்டு போட்டு கொஞ்சம் சிக்கன் மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கினா சிக்கன் வறுவல் வாசனை வரும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். பாருங்க, கொஞ்சம் சிக்கன் மசாலா பொடி போட்டிருக்கேன் பாருங்கள். எப்படி வைக்க முடியும்? மசாலாலாம் போட்டுக்கின்னு தவா அடுப்பில் வச்சு கொஞ்சம் அரிசி மாவும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டுக்கணுங்க. பாருங்கள், நெட்டு ப்ராப்ளம் ஆகுது, போய் வருது, ஒழுங்காக வர மாட்டேங்குது. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தவா வச்சு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணியெலாம் போடக்கூடாது. அதுக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். எந்த ஒரு ஃப்ரை பண்ணாலும் பளபளன்னு வரணும். பாருங்கள், தவா அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதுதான். எண்ணெய் திட்டமாக அளவாக ஊற்றினா போதும். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும். எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும். சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய்லாம் நிறைய ஊற்றி சாப்பிடக்கூடாது. லைட்டாக எண்ணெய் ஊற்றினாலே போதும். உருளைக்கிழங்கு மசாலாலாம் ரெடி பண்ணி போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அதை எடுத்து அப்படியே பளபளன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே தவாவில் போட வேண்டியது தான். அதை அப்படியே போட்டுட்டு பாருங்க, ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு தான் அப்புறம் கரண்டி போட்டு கிண்டணும். போட்ட உடனே கிண்டி விடக்கூட மசாலாலாம் போயிடும், இதெல்லாம் கொட்டி போயிடும்.
நல்லா கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு தான் நல்லா மொறு மொறு மொறுன்னு வரும் உருளைக்கிழங்கு. ஹாய், பாருங்கள் கடாயில் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி இருக்குன்னு. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே வருது. தெரியாதவங்க பார்க்காதவங்க ஃபஸ்ட்லேருந்தே மறுபடியும் பார்த்துக்குங்க. பாருங்கள், நீங்களும் பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. முடிஞ்சிடுச்சு வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணி வச்சுங்க. ஒவ்வொரு சமையலும் போடுறப்போ அப்போ தான் நாங்கள் போடுறப்போ உங்கள் செல்லுக்கு வரும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஃப்ரீயாகவே எதுவும் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வராது எதுவுமே. லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் தான் ஒரு தடவை பண்ணால் போதும். லைக்குன்றது ஒவ்வொரு வீடியோ போடுறப்ப பண்ணிங்கன்னா தான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து ஏறும். பார்த்துமா இருங்க. பாய். பாருங்கள், நல்லா மொறு மொறுப்பாக கொஞ்சம் நேரம் வேக விடணும். நல்லா வெந்துச்சுன்னா தான் மொறு 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 மொறுன்னு வரும். தண்ணி கிண்ணி ஊற்றக்கூடாது. உருளைக்கிழங்கு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுமே, அந்த மிக்ஸ் பண்ணும் போது கூட என்ன பண்ணால் தண்ணிலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மிளகா பொடி, அந்த மசாலா எல்லாம் போட்டு அப்படியே உருளைக்கிழங்கு கழுவணும் இல்லைங்களா, அந்த ஈரமே அதில் நிறைய இருக்கும். அதிலே மசாலா போட்டு நல்லா பளபளன்னு இருக்கணும், ஒட்டக்கூடாது. உருளைக்கிழங்கு மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தவாவில் அப்படியே பளபளன்னு ஒன்று ஒன்றா எடுத்து போடுற மாரி போடணும். அப்போ நல்லா மொறுமொறுப்பாக வெந்து வரும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். அடுப்பு ஸ்லோ மீடியமில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே விடணும். பாருங்கள், குழையாத இருக்கும் உருளைக்கிழங்கு. தண்ணி ஊற்றினாலே உருளைக்கிழங்கு குழஞ்சிடும். எப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணாலும் பூண்டு கொஞ்சம் போட்டுங்க. நீங்களும் பார்த்து செய்யுங்க. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும் உருளைக்கிழங்குலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. லைட்டாக கிண்டி விடணும். உருளைக்கிழங்கு வறுவல் வந்து லெமன் சாதம், புளி சாதம் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு வச்சு சாப்பிட்டா தான் செம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி லெமன் சாதம் செஞ்சு அதனால் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கோம். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பார்த்து பத்திரமா இருங்க. பாய். லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.